ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. லாஸ்ட் மந்த் வந்து பிராஸ் அண்ட் காப்பர், அது வந்து பூஜா பாத்திரங்கள் கிளீனிங் பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அது எல்லாருமே பார்த்துட்டு நிறைய அப்ரிஷியேட் பண்ணிருந்தீங்க. லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க வெள்ளி பாத்திரங்கள் கிளீனிங் வந்து காமிங்க மேடம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போட போறேன். இதுல வந்து நான் சில்வர் கிளீனிங் வந்து 3 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். 3 மெத்தடுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாலிஷ் எப்படி பண்றது, நம்ம கடையில வாங்கும்போது அப்படியே படபடன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பாலிஷ் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத நான் காமிக்க போறேன். அடுத்தது வந்து நம்ம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சில வெசல்ஸ் வந்து வெள்ளி உள்ள எடுத்து வச்சிருவோம், தேவையானது நம்ம எடுத்துப்போம் பாத்தீங்களா, அதை எப்படி ப்ராப்பரா நம்ம பேக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதும் நான் காமிக்கிறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு. பழைய வெள்ளி பாத்திரங்களை புதுசு மாதிரி மாத்திடலாம் வாங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சில்வர் கிளீன் பண்றதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து எவ்வளோ வெள்ளி பாத்திரங்கள் கிளீன் பண்ண போறீங்க, அதோட சைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிடுறது, நல்லா கொதிக்கட்டும். அழுக்கா இருக்கிற ஒரு செட்டு வெள்ளி பூஜை பாத்திரங்களை எடுத்து வச்சிருக்கேன். இந்த விளக்க பாருங்களேன், அப்பாடி எவ்வளோ அழுக்கா இருக்கு. கீழே எல்லாம் பாருங்க, இந்த அழுக்கு அப்படியே படிஞ்சு போய் இருக்கு. குங்குமச்சிமிழை பாருங்க, இது இரும்பு குங்குமச்சிமிழ் மாதிரி எனக்கே டவுட் வருது. உங்களுக்கும் அந்த டவுட் வருதுங்களா? இதையும் நம்ம வந்து எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். மூடியை திறந்து உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள அதுக்கு மேல இருக்கு குட்டி சந்தன பேலா பாருங்க, இது எப்படி அழுக்கா இருக்கு பாருங்களேன். இது வெள்ளினா யாராவது நம்புவாங்களா? சென்டர்ல திரிய போட்டு விளக்கு ஏத்துறதுக்காக நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது பாருங்க, அதுவும் கருப்பா தான் இருக்கு. பஞ்சபாத்திரம் பாருங்க எவ்வளோ கரையா இருக்கு. குங்குமச்சிமிழ் பாருங்க அதோட இருக்கு, பயங்கர அழுக்கா இருக்கு. இதே மாதிரி குங்குமச்சிமிழ் 5 இருக்கு. நான் 3 வந்து இந்த மெத்தட்லயும் 2 வந்து கையில தேய்ச்சி கிளீன் பண்றேன் வேற மெத்தட்லயும் நான் காமிக்க போறேன் உங்களுக்கு. பாருங்க இந்த குட்டி குட்டி விளக்கு அதெல்லாம் பாருங்க, கீழே எந்த அளவுக்கு கருப்பா படிஞ்சு போயிருக்கு, ரொம்ப நாள் அழுக்கு. இந்த பஞ்சபாத்திரம், பேலா, ஒத்தணி, இந்த செட்டு இந்த லைன்ல ஃபுல்லா கோடு கோடா அழுக்கு. இந்த மேலையும் பாருங்களேன் ஃபுல்லா அழுக்கா இருக்கு. இதையும் நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம். இந்த உத்தரணிலையும் பாருங்க எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கு. கிளீனிங்காக சர்ஃப் எக்ஸல் பேக்கெட் எடுத்துட்டு இருக்கேன். நான் உங்க முன்னாடி தான் நான் இதையே கட் பண்றேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். இதால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் எடுத்து நம்ம கொதிக்கிற தண்ணியில ஆட் பண்ணிடலாம். இது வந்து சோடா உப்பு, இதுவும் நான் பேக்கெட் உங்க முன்னாடி தான் நான் கட் பண்றேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, அது ஆப்பா சோடா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பஜ்ஜிலலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த சோடாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்ஃபு சோடா உப்பு ஆட் பண்ணும்போது அந்த தண்ணி கொஞ்சம் பொங்கி வரும், அதனால கொஞ்சம் பாத்திரம் பெருசா வச்சுக்கோங்க. நான் அழுக்கா காமிச்சேன் இல்லையா வெள்ளி பாத்திரம், எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம தண்ணிக்குள்ள ஆட் பண்ணிட்டே வரலாம். அது இதுல என்னன்னா தண்ணிக்குள்ள மூழ்கிடணும் அந்த பாத்திரம், அப்பதான் நமக்கு அழுக்கு போயிட்டு பளிச்சுன்னு வரும். தண்ணிக்கு மேல இருந்தது பெரிய பாத்திரமா அதுக்குள்ள போட்டு பாதி பாத்திரம் வெளியில இருந்ததுன்னா அதுல அழுக்கு போகாது. அதனால அதை பார்த்துக்கோங்க. நீங்க பாத்திரத்தோட சைஸ் பார்த்துட்டு போடுங்க. இந்த குங்குமச்சிமிழ் பாருங்க நல்லா ஓப்பன் பண்ணி நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் 2 விளக்கு காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, அதையும் ஆட் பண்றேன். இன்னொரு குங்குமச்சிமிழ், 3 குங்குமச்சிமிழ் இதுக்குள்ள நான் போட்டிருக்கேன். 2 வந்து கையில கிளீன் பண்ணலாம் அப்படின்னு. பாருங்க அத்தனை பாத்திரமே நான் போட்டுறேன். நல்ல தண்ணி சூடா இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாதிரி கொரடு மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு உள்ள தள்ளி விடணும், எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்டுருங்க. இது வந்து ஃபாயில் பேப்பர், நமக்கு ஃபுட்டெல்லாம் கூட ரேப் பண்ணி தருவாங்க இல்லையா, அது. இது வந்து சின்ன சின்ன பீசஸ் இந்த மாதிரி ரோலா இது கிடைக்கும். இதை சின்ன சின்ன பீசஸா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது இப்படி கையால பால் மாதிரி சுருட்டிக்கோங்க. இந்த ஃபாயில் பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம கையால சுருட்டிட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா அதுக்குள்ள ஆட் பண்ணிடலாம். எல்லா வெள்ளி பாத்திரத்தையும் நம்ம லேசா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாத்திரம் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அது 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் செட் ரெடி ஆகிறதுக்குள்ள அந்த 10-15 நிமிஷத்துக்குள்ள அடுத்த மெத்தட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கால்கேட் டூத் பவுடர் யூஸ் பண்றேன். ஒரு பிளேட்ல நான் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கேன். அந்த கோல்கேட் டூத் பவுடர் வச்சு இந்த வெள்ளி பாத்திரம் கிளீன் பண்ணும்போது அந்த பாத்திரம் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கணும். இது பாருங்க இந்த குங்குமச்சிமிழ் எவ்வளவு அழுக்கா இருக்கு, இதையும் நம்ம கிளீன் பண்ணலாம். இன்னொரு குங்குமச்சிமிழ், அது வந்து கொஞ்சம் உள்ள குங்குமம் வந்தது, அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த குங்குமச்சிமிழ் பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு, அப்படியே கருப்பே ஆயிடுச்சு. இதையும் நம்ம இதில் கிளீன் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது கையாலேயே நம்ம கிளீன் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு. இந்த டூத் பவுடர் எடுத்து இப்படி கையாலேயே நம்ம தேய்ச்சாலே போதும், ரொம்ப ரப் பண்ண வேண்டியதில்லை, லேசாக அப்படியே கட்டவரால் லேசாக அப்ளை பண்ணாலே போதும், நல்லா க்ளீனாக போயிடும். நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாதிரி லேசாக அப்படி தேய்ச்சிக்கிட்டே வரலாம். அப்படி இல்லை கையால் தேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்க்ராட்ச் பிளேட்லேயே சாஃப்டானது வருது பார்த்தீங்களா, அதை வச்சும் நம்ம தேய்ச்சிக்கலாம். ஈஸியாக எவ்வளோ அழுக்கு வருது பாருங்க, இந்த அழுக்கு ஃபுல்லாக என் கையில் இருக்குது. கீழே பாருங்களேன்
அந்த பவுடர் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறது இந்த மாதிரி அழுக்கு கலரில் மாறி இருக்கு. டிஷ்யூவில் லேசாக உங்களுக்கு தொடச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ரொம்ப தேய்க்கவே இல்லை, லேசாக தான் தேய்ச்சேன். பாருங்கள், அழகாக அந்த அழுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. குங்குமச்சிமிழ் மூடியை தேய்ச்சாச்சு. இப்போ பேஸ் தேய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மெத்தட் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பவுடர் எடுத்துட்டு இப்படி தேய்ச்சாலே போதும். கட்டவரலால் இப்படி தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக வந்துடும். ரொம்ப ஈஸி தான். அப்படி பவுடரை எடுத்து தொட்டு தொட்டு அழுக்காக இருக்கிறவங்கள தேய்ச்சிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ஒன்றும் கஷ்டமே இருக்காது. அடுத்து நான் கிளாஸ் தேய்க்கிறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இந்த கிளாஸும் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. அழுக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கையில் அழுக்கு ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் இந்த கிளாஸ் எவ்வளோ பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. அழுக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன வெள்ளி பிளேட் பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குது, அழுக்காக இருக்குது அப்படின்னு. இதையும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். அப்படி கையால் தேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ரீனா ஸ்க்ராட்ச் பிரைட் மாதிரி, ஜஸ்ட் இது லோக்கல் பிராண்ட் தான், சாஃப்டாக இருக்கும், ஆனால் ரஃப்பாக இருக்காது. இதை வச்சு தேய்க்கலாம். அந்த பேடையும் வந்து நம்ம ஈரம் பண்ணக்கூடாது, அதுவும் ட்ரையாக தான் இருக்கணும். நம்ம தேய்க்கிற அந்த பிளேட் இருக்கு இல்லையா, வெசல், அதுவுமே வந்து ட்ரையாக தான் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக க்ளீனாக போயிடும். ஹார்டாக இருக்கிற மாதிரி ப்ரஷ் எதுவும் வச்சு நம்ம தேய்ச்சிடக்கூடாது. ஏன்னா சில்வர் வந்து சாஃப்ட் மெட்டல் இல்லையா, ரொம்ப கோடு விழுந்துடும். பிளேட் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த பவுடர் இருக்கு பாருங்க, அது அதோட கலர் பாருங்களேன் எப்படி கருப்பாக மாறிடுச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பிளேட்டு. இப்போது உள்ளே மட்டும்தான் நான் தேய்ச்சிருக்கேன். டிஃப்ரென்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் பாருங்கள் இப்படி இருந்தது பிளேட்டு முன்னாடி, அது உள் சைடு மட்டும் இப்போ நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். வெளியில் அழுக்கு அப்படியே இருக்குது. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ வெளி சைடும் நான் அதே மாதிரி தேய்க்கிறேன். நம்ம கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா, பூஜா பாத்திரங்கள்லாம் அந்த வெந்நீரில் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இல்லை பரவாயில்ல க்ளீனானா போதும் அப்படின்னு நினச்சா அந்த மெத்தடில் தேய்ச்சிக்கலாம். ரெண்டுமே வந்து பளிச்சுன்னு வரும், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதில் கொஞ்சம் நம்ம லேசாக கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், லேசாக தேய்க்கிறோம், அவ்வளோதான். பிளேட் வந்து வெளி சைடும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா, நல்லா அப்படியே பளன்னு இருக்கு பாருங்க. இப்போ உள் சைடும் வெளி சைடும் ஒரே மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆயாச்சு. இங்கே நம்ம துணியால் அந்த பவுடர் எல்லாத்தையும் எடுத்துட்டு தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு, நல்ல ஷைன் ஆகுது இல்லையா. இந்த சின்ன விளக்கு பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு. எதையும் அதே மாதிரி மெத்தடில் நம்ம தேய்ச்சிடலாம் பாருங்க. அதே மாதிரி தான் பவுடரை தொட்டு லேசா அப்படி நான் தேய்க்கிறேன். நிஜமாவே இந்த பூஜா பாத்திரங்கள்லாம் தேய்க்கும் போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். பளிச்சுன்னு ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து ஜோடி விளக்கு பாருங்க. ஒரு விளக்கு தேய்ச்சிருக்கேன், ஒரு விளக்கு தேய்க்கல. தேய்ச்ச விளக்கு தேய்க்காத விளக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு. ஒன்று எவ்வளோ கருப்பா இருக்கு, ஒன்று வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் இது கருப்பா இருக்கு, இது வந்து தேய்ச்சது, இது வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்ததை நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி மாத்திட்டோம். இப்போ அடுத்த விளக்கி நம்ம தேய்ச்சிடலாம். கையால் தேய்க்கிறத விட ஏதாவது இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு விளக்கு தேய்க்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். இந்த கப்பு பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் நைவேத்தியம் பண்ணுவேன் நான். இதில் வெண்ணெய் எடுக்கும் போதெல்லாம் இதில் வைப்பேன். பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. இப்போ இந்த குங்குமச்சிமிழ் பாருங்க, இது எவ்வளோ அழுக்கா இருக்கு. இதே நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இதே மெத்தடில். உள்ளேயும் பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு. இது ரெகுலராக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிருப்பேன். இதே மாதிரி இந்த டூத் பவுடரை தொட்டு தேய்ச்சிட வேண்டியதுதான். இதில் இந்த டிசைனு கார்விங் அப்படிலாம் இருந்தால் கூட பவுடர் தொட்டு தேய்க்கும் போது க்ளீனாக போயிடும். நீங்களே பாருங்களேன், இந்த மேலே கீழெல்லாம் மடிச்சு விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அழுக்கு கூட நீட்டாக போயிடுது பாருங்க. இப்போ இன்னும் நம்ம மேலே கொஞ்சம் தேய்க்க வேண்டியதாக இருக்குது, உள்ளே தேய்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உள் சைடு க்ளீன் பண்ணிடலாம். இந்த பேட் சாஃப்டாக இருந்தது தேய்க்கிறது அப்படின்னா அப்படியே உள்ளே விட்டு லேசாக தேய்ச்சிட வேண்டியது தான். இப்போ ஈஸியாக நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு பாருங்கள். உள்ளேயும் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆயிருக்கு. இந்த குங்குமச்சிமிழ் பாருங்களேன், அஷ்டலக்ஷ்மி போட்டிருக்கும், ஃபுல்லாக கார்விங் ஒர்க் இருக்கும். இதே மாதிரி 3 குங்குமச்சிமிழ் நம்ம அந்த முதல் மெத்தடில் நம்ம அந்த தண்ணியில் போட்டிருக்கோம். மீதி 2 வந்து நம்ம கையால் தேய்க்கலாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் ஈஸியாக அதே மாதிரி தான் போயிடும். ரொம்ப ஈஸி தான் இது தேய்க்கிறது பாருங்கள். அப்படி லேசாக தேய்க்கும் போதே பளிச்சுன்னு வர ஆரம்பிச்சது உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி பவுடரை தொட்டு தொட்டு இப்படி நான் தேய்ச்சிட்டே வரேன், பளிச்சுன்னு போயிடும். இப்போ பாருங்க எவ்வளோ அழுக்கா இருந்தது, எவ்வளோ நல்லா க்ளீனாக புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இது பாலிஷ் வேற போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஷோகேஸ்ல ஷாப்ல இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளிக்கும் வித்தியாசமே இருக்கிற அந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடும். இந்த 5 குங்குமச்சிமிழ்ல இது ஒன்று, இதுவும் அதே மாதிரி அழுக்கா இருக்கு. இதே மெத்தட்ல கொஞ்சம் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாத்தையும் நான் தேய்ச்சி நான் மொத்தமாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த மெத்தடில் எவ்வளோ அழுக்கான வெள்ளி பாத்திரமா இருந்தாலும் நம்ம ஈஸியாக தேய்ச்சி முடிச்சலாம், நமக்கு டென்ஷனே வராது. பாருங்க எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. காமாட்சி விளக்கு பாருங்களேன், மற்ற எல்லா பொருட்களுமே பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த குங்குமச்சிமிழ்லாம் ஸ்டார்டிங்கில் எப்படி காமிச்சு அவ்வளோ கருப்பாக இருந்தது இல்லையா, இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பளபளன்னு ஆயிடுச்சு.
இது பாருங்க அப்படியே நல்ல புதுசு மாதிரி பல பல பலன்னு அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த கார்விங்ஸ்ல இருக்கிற அழுக்கு எல்லாம் கூட நீட்டா போய் அந்த லக்ஷ்மியோட ஃபேஸே நல்லா கிளியரா தெரியுது. இந்த விளக்கு நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்ல, எவ்வளோ அழுக்கா இருந்தது. ஒன்று க்ளீன் பண்ணி ஒன்று க்ளீன் பண்ணாம கூட உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இந்த 2 விளக்குமே சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, நான் ரெகுலரா யூஸ் பண்ற மஞ்சள் குங்குமம் கிண்ணம் எந்த அளவுக்கு உள்ள கலரா இருந்தது அது ஃபுல்லா போய் நல்லா அப்படி பளிச்சுன்னு ஆயாச்சு. இந்த பிளேட் பாருங்க, இந்த ஓர டிசைன்லாம் அவ்வளோ அழுக்கு இருந்தது இல்லையா, இப்போ இது ஃபுல்லா நல்லா நீட்டா க்ளீன் பண்ணியாச்சு. பேக் சைடுமே வந்து இதுல அவ்வளோ அழுக்கு இருந்தது, அதையுமே வந்து நீட்டா க்ளீன் பண்ணி இது இப்போ புதுசு மாதிரி ஆக்கியாச்சு. இதுக்காக பெருசா நம்ம வந்து எஃபர்ட் எதுவும் போடல. இந்த பிளேட் பாருங்க, இதுவும் நான் காமிச்சேன் உங்களுக்கு, வெளியில க்ளீன் பண்ணாம உள்ள க்ளீன் பண்ணி அப்படி காமிச்சேன். இப்போ 2 சைடும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ நல்லா ஷைனிங்கா நல்லா இருக்கு பாருங்க. இந்த டம்ளர் பாருங்க. ஸோ இவ்வளோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்பிக்கை வந்திருக்கும். இந்த மெத்தட்ல பண்ணும்போது வெள்ளி பாத்திரங்கள் அப்படியே நல்லா புதுசு மாதிரி மின்னும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹாட் வாட்டர்ல போட்டோம் இல்லையா, அந்த ரிசல்ட்டும் நாளைக்கு வீடியோல பார்த்துடலாம். க்ளீன் பண்ற 2 மெத்தட் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். இந்த ஒரு மெத்தட், அதாவது சுவாமி விக்கிரகம்லாம் க்ளீன் பண்ற ஒரு மெத்தடும், அப்புறம் எல்லா வெசல்ஸும் நம்ம பாலிஷ் பண்றதும் பேக் பண்ணி எப்படி உள்ள வைக்கிறதும், இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.